கோவில் பூஜைகளிலும் மனிதர்களின் அன்றாட வாழ்விலும் விசேஷ காலங்களிலும் வெற்றிலையின் பயன்பாடு முக்கிய பங்கு வகித்து வருகிறது. ஆனால் அதில் வித்தியாசமான வெற்றிலையை பயன்படுத்தி பானம் தயாரித்து அசத்தியுள்ளனர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதி. அந்த புதுமையான வெற்றிலை பானம் குறித்த செய்தி தொகுப்பை இங்கு பார்க்கலாம். 3 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் எங்களுக்கு இது கொஞ்சம் அமைஞ்சிச்சுங்க சார். விருந்து விசேஷங்களுக்கு ஏற்ற ஒரு குளிர்பானம், கோடை காலம் குளிர்காலம் எல்லா காலத்துக்கும் ஏற்ற ஒரு குளிர்பானமா இதை நாங்கள் வெளியில கொண்டு வந்திருக்கோம். தேனி மாவட்டம் சின்னமனூரை சேர்ந்தவர்கள் செந்தில்வேல் ரேணுகாதேவி தம்பதி. பல ஆண்டுகளாக சோடா விற்பனை செய்து வந்த இவர்கள் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்களை தவிர்த்து புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி உள்ளிட்ட மூலிகைகளை கொண்டு குளிர்பானங்கள் தயாரிப்பிலும் ஈடுபட்டனர். அந்த வரிசையில் புகழ்பெற்ற சின்னமனூர் வெற்றிலை சாற்றை பயன்படுத்தி புதிரக பானத்தை தற்போது தயாரிக்க தொடங்கியுள்ளனர். சுமார் 250 மில்லி கொண்ட பாட்டிலில் 15 மில்லி வெற்றிலை சாற்றை கலந்து இந்த குளிர்பானத்தை தயாரித்து விற்பனையில் இறங்கியுள்ளனர். ரசாயனம் கலக்கப்படாத அதே மருத்துவம் குணம் வாய்ந்த புதிய ரக பானத்திற்கு மக்களிடையே மவுஸ் அதிகரித்துள்ளது. நல்ல வரவேற்பு கிடைத்ததால் மகிழ்ச்சியடைந்த தம்பதிகள் வெற்றிலை சாறு பானம் தயாரிப்பில் முழுமையாக இறங்கியுள்ளனர். இனிப்பு கலந்த வெற்றிலை பானம் மற்றும் சர்க்கரை நோயாளிகள் பயன்பெறும் வகையில் இனிப்பில்லா பானம் என 2 வகையான வெற்றிலை பானம் தயாரிக்கப்படுவதால் மக்கள் வாங்க குவிந்து வருகின்றனர். மேலும் பல மாவட்டங்களை சேர்ந்த சித்த மருத்துவர்களும் பானத்தை அருந்தி பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். பல ஆண்டுகள் சோதனைக்கு பிறகு நல்ல பலன் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கும் செந்தில்வேல், பசியை தூண்டும் இந்த வெற்றிலை பானத்தை மக்கள் அனைவரும் வாங்கி பயன்பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திராட்சை விளையுது, வெத்தலை விளையுது, இப்படி நிறைய பொருட்கள் விளைஞ்சாலும் எங்களுக்கு என்னமோ வெத்தலைங்கிறத உடனே ஒரு மனசில் பதிஞ்சிச்சு. உடனே அந்த வெத்தலையில் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம், இது எப்படி வருது இப்படி வருதுன்னு பல முறை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக அதை நாங்கள் பயிற்சி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அந்த சோடா முறையில் தயாரித்து கொண்டு போய் நாங்கள் ஸ்டால் போட்டப்போ அங்கே வந்திருந்த நிறைய விஐபிகள், நிறைய போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே அதை வந்து சாப்பிட்டு பார்த்து எல்லாருமே ரொம்ப உற்சாகப்படுத்தினால ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. இப்போ நம்ம குளிர்பானத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சுகர் இல்லாமல் இருக்கும். இதுக்கு டெயின்டின் பேர் வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து தூய்மையானது. டெயின்டின் பேர் பார்த்தீங்கன்னா தூய்மையானது, சுத்தமானது அப்படின்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும். இதுக்கு வந்து மிஸ்டர் கிரீன் பேர் வச்சுருக்கோம். மிஸ்டர் கிரீன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து நாட்டில் ஏப்ரல் 20ஆம் தேதி நிலா வந்துட்டு பச்சை கலரில் தெரிஞ்சிருக்கு. அந்த நாளை வந்து அவங்க வந்து மிஸ்டர் கிரீன் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. எல்லா நாளும் தான் நிலா வருது, அந்த ஒரு நாள் மட்டும் ஸ்பெஷல் அப்படிங்கிறது மாதிரி மார்க்கெட்டிங்கில் நிறைய குளிர்பானங்கள் வந்தாலும் நம்மளோட மிஸ்டர் கிரீன் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிஸ்டர் கிரீன் சொல்லி பேர் வச்சிருக்கோம். செயற்கை நிறமூட்டப்பட்ட ரசாயன குளிர்பானங்களுக்கு மத்தியில் வாய் சிவக்க வெற்றிலை மெல்பவர்களுக்கும் வெற்றிலை மகத்துவம் அறிந்தவர்களுக்கும் மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும் இந்த வெற்றிலை சாறு பானம் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்றால் மிகையல்ல. 3 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் எங்களுக்கு இது கொஞ்சம் அமைஞ்சிச்சுங்க சார். விருந்து விசேஷங்களுக்கு ஏற்ற ஒரு குளிர்பானம், கோடை காலம் குளிர்காலம் எல்லா காலத்துக்கும் ஏற்ற ஒரு குளிர்பானமா இதை நாங்கள் வெளியில கொண்டு வந்திருக்கோம்.